அன்பர்களே, நட்சத்திர பலன்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தனிப்பட்ட ஜாதக பலன் முக்கியம். இது பொதுவான பலன்கள். சொல்பவை எல்லாம் அனைவருக்கும் அப்படியே நடக்கும் என்று சொல்வதற்கு இல்லை. அவரவர் ஜாதக வலிமையை பொறுத்து மாறும். இதை மனதிலே பதிய வைத்துக் கொண்டு பாருங்கள். எப்படி இருப்பினும் இந்த பலன்கள் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு உதவும். அந்த நம்பிக்கையை நாங்கள் அளிக்கிறோம். பாருங்கள். விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் 10/6/2025 செவ்வாய்க்கிழமை, அனுஷம் நட்சத்திரம். 27 நட்சத்திரங்களுக்கு பலன் காண்பதற்கு முன் சென்ற 7ஆம் தேதி ஒளிபரப்பான இந்த விஷயத்தில், இந்த நிகழ்ச்சியில் 12 என்று சொல்லியிருக்க வேண்டும், 12 என்று சொல்லிவிட்டேன். அது நான் செய்த தவறுதான். அதை நீங்கள் எடுத்துரைத்தீர்கள். அப்படி எடுத்துரைத்ததற்கு நன்றி. மீண்டும் ஒரு நன்றி. ஏனென்றால் நாசுக்காக, மனம் புண்படாமல் மிக அழகாக அந்த விமர்சனத்தை செய்துள்ளீர்கள். 12 என்ற கேள்வியோடு நிறுத்தி உங்கள் பெருந்தன்மையை காட்டியிருக்கின்றீர்கள். அதற்கு மீண்டும் ஒரு நன்றி. இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் நியாயமாக பெற வேண்டியதை இன்று சற்று போராடி பெற்றுக்கொள்ள வேண்டும். இதில் கவனம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில நேரங்களில் நாம் எப்போதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். எந்த நேரத்தில் எது வரும் என்று சொல்வதற்கு இல்லை. எது வந்தாலும் பார்த்து கொள்ள வேண்டும். அத்தகைய நாள் இந்த நாள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். நல்லதொரு யோசனை உருவாகி அந்த யோசனைப்படி நடந்து நல்லதையே பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நல்ல நாள். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நட்புடன் பழகி, இன்முகம் காட்டி எடுத்த காரியத்தை நீங்கள் முடித்து கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள், உற்சாகம் தரும் நாள். எதை விரும்பி ஒரு செயலை நீங்கள் செய்வீர்களோ அது வெற்றியை கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமுடன், அடுத்தவர் விஷயத்தில் அனாவசியமாக தலையிடாமல் இருக்க வேண்டும் என்று இது முக்கியம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். சரியான வழியில் சென்று முறையாக செயல்புரிந்து வெற்றியை பெற்றுக்கொள்ளும் நாள். இந்த நாள் வெற்றி பெறும் நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நியாயமாக வர வேண்டியது, உங்களை தவிர வேறு யாருக்கும் செல்ல முடியாத ஒன்று அது. வேறு வழியே இல்லை, உங்களுக்கு தான் வர வேண்டும். இருந்தும்
ஏனோ தாமதம் ஆகிறது. இந்த நாள் அப்படி இருக்கிறது, கவனம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். நீங்கள் செய்த செயல் பாராட்டு பெறும். இன்று உங்களுக்கு புகழ் கூடும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். உங்கள் விருப்பம் இன்று நிறைவேறும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடுமையான உழைப்புக்கு பின் அதற்கு உண்டானது உங்களுக்கு கிடைக்கிறது. கூலி போல், சம்பளம் போல் ஒன்று கிடைக்கிறது. அது நீங்கள் விரும்பியதாக இல்லாமல் வேறொன்றாக இருக்கிறது. ஆனால் அதுவும் மதிப்பு மிக்கதே. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். இன்று உங்கள் முயற்சியாகட்டும், உங்கள் செயலாகட்டும் மாபெரும் நன்மையை செய்யும். இந்த நாள் நல்ல நாள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஏனோ தேவையில்லா ஒரு வீண் முயற்சியை நீங்கள் செய்ய போவதாக காட்டுகிறது. எனவே கவனம் தேவை. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். ஒரு பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து வைப்பீர்கள் பேச்சின் மூலமாக. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பேச வேண்டிய பேச்சை மட்டும் பேசுங்கள். ஏனென்றால் நீங்கள் பேசிய பேச்சுக்கு தகுந்த காரணம் தெரிவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தப்படும். எனவே பேச்சில் கவனம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே, திருமணத்துமே விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவான சிந்தனை, உறுதியான நடை, அதனால் வெற்றி. நல்ல நாள் இந்த நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதை எங்கு செய்வது, எப்படி செய்வது என்பதில் ஒரு குழப்பம் இன்று உங்களுக்கு ஏற்படும். இந்த நாள் உங்களுக்கு குழப்பத்தை தரும் நாள். கவனம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டு விஷயங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஒன்று, செலவு செய்யும் விஷயம் விரயமாகலாம். மற்றொன்று, உங்களுக்கு விரும்பாத செய்தி வருவதாக காட்டுகிறது. அதிலும் கவனம் வேண்டும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். நீங்கள் எதிர்பார்த்த நற்செய்தியை கேள்விப்படும் நாள். சுப செலவு வேறு உண்டு. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். உழைப்பு உண்டு. அந்த உழைப்புக்கு நீங்கள் பெறும் ஊதியம் உழைப்பை விட பன்மடங்கு அதிகமாக இருக்கிறது. நல்ல நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது நியாயமான எதிர்பார்ப்பு கூட
அப்படியே நடப்பதாக காட்டவில்லை. சுருங்கக்கூறின் உழைப்பு அதிகம், ஊதியம் குறைவு. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். வேலை விஷயங்களில் அல்லது நீங்கள் செய்த காரியங்களை பற்றி அடுத்தவர்கள் ஏதேனும் சொல்லுகையில் அந்த சொல் நல்லபடியாக இருக்கும், பாராட்டு கிடைக்கும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதக பலன்கள் இன்று உங்களுக்கு நடக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு முறைக்கு இருமுறை அல்லது பல முறை திரும்ப திரும்ப செய்ய வேண்டியிருக்கிறது இன்று உங்கள் வேலையில். ஏன் தெரியவில்லை, சற்று கவனம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். அதிர்ஷ்டம் உண்டு. கிடைக்குமோ கிடைக்காதோ, தருவார்களோ தர மாட்டார்களோ என்றெல்லாம் சற்றே நீங்கள் குழம்பி எண்ணிக்கொண்டிருக்கையில் உங்கள் விருப்பம் போல் நடைபெறுகிறது இன்று. அதிர்ஷ்டம் உண்டு, நல்ல நாள். அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.